நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா தென் டு என்ஜாய் வித் ஃபெலோஷிப். நீங்க நல்லா படிச்சு கியூட் வாங்கி உள்ள போயிட்டீங்கன்னா earn from the next into the college. காலேஜ்க்குள்ள போனதுல இருந்து என்ன பண்ண போறீங்க? You are going to get money. Fellowships வர போகுது. So around 3,000 to 5,000 according to the university they have fixed. அது எந்த யாருமே இப்ப வரைக்கும் ஆத்தரைஸ்டு மெட்டீரியல் நோ வேர் இட் கேம். ஸோ தயவு செஞ்சு யாராச்சும் மெட்டீரியல் தரேன்னு சொன்னாங்க அப்படின்னா கைண்ட்லி டோன்ட் பே அண்ட் கோ அண்ட் கெட். சரியா? அது உங்க புக்ல தான் இருக்க போகுது. சரியா? மேம் அதே மாதிரி சொல்லுப்பா, சொல்லுங்க சி சொல்லுங்க. என்சிஆர்டி புக் ரெஃபர் பண்ணவா ஸ்டேட் போர்டு புக் ரெஃபர் பண்ணவா? என்னப்பா நீங்க என்ன மோட்ல படிச்சீங்க? நான் ஸ்டேட் போர்டு மேம். ஸ்டேட் போர்டே இட் இஸ் மோர் தென் இனஃப் ராஜா. ஸ்டேட் இது போர்டு இட் இஸ் இனஃப். நான் சொல்றேன்னு கேளுங்க. ஓகே, அகைன் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும். இதுல இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், ஸ்டேட் போர்டு, என்சிஆர்டி, ஓகேவா? போன வாட்டி ஸ்டேட் போர்ட்ல நான் இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா என்சிஆர்டி இஸ் மோர் தென் இனஃப்ங்கிறது உனக்கே புரிஞ்சிடும். ஸ்டேட் போர்ட்ல மாடல் ஸ்கூல்ஸ்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேவா? இன்னைக்கு கவர்மெண்ட் நிறைய மாடல் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா மாடல் ஸ்கூல்ஸ்லயும் நீட் கிடைக்காம போன எல்லாருக்குமே கியூட் கிடைச்சிருக்கு. இது ஒண்ணுக்கு ஆன்சர் போடுமா? வெதர் த புக் ஆர் மெட்டீரியல் இஸ் இன் வாட் இஸ் நோன் ஃபார் தி ஸ்டேட் போர்ட். ஓகேவாப்பா? ஓகே அண்டர்ஸ்டுட். அவங்க செப்பரேட் மெட்டீரியல்லாம் படிக்கல. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க மேம். ஆனா 12th என்சிஆர்டி சிலபஸ் தான் கொஸ்டின் போட்டிருந்தாங்க மேம் இதுல இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல. எதுப்பா? அது வந்து அதர் ஸ்டேட்ஸ் இருக்காங்கல்ல, அதர் ஸ்டேட்ஸோட சிலபஸும் என்சிஆர்டி சிலபஸும் ஒண்ணு. இன்னொன்னு நம்மளோட ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இருக்குல்ல, அதையும் எடுத்து வச்சுக்கோ, என்சிஆர்டி சிலபஸையும் எடுத்து வச்சுக்கோ. வெரி வெரி மீகர், கொஞ்சம் அதிகமா இருக்கும் போர்ஷன்ஸ் என்சிஆர்டில, அவ்வளவுதான். மத்தபடி வாட் ஆர் ஆல் த டாபிக்ஸ் கவர்ட் இன் என்சிஆர்டி இஸ் கவர்ட் இன் ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்க மேம், தேங்க்யூ மேம். இதுக்கு முன்னாடி எழுதுனாங்க எல்லாரும் என்சிஆர்டி தான் ப்ரிஃபர் பண்ண சொன்னாங்க. என்னப்பா? இதுக்கு முன்னாடி கியூட் நான் என்ன சொல்றேன், இதுல நம்ம என்சிஆர்டிய படிச்சு இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் கியூட்ல வாங்கினாலும் உனக்கு எந்த காலேஜ், இந்த காலேஜ் எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீ ஸ்டேட் போர்டை படிச்சே பாஸ் ஆயிக்கலாம், போதும். வாட் ஸ்டடி நியூ ஸ்டடின்னு சொல்றேன். நீ என்சிஆர்டின்னு தனியா போய் படிக்க வேணாம். ஸ்டேட் போர்டு படிச்சியா, ஸ்டேட் போர்டு புக்கை அகைன் யூ கோ ஃபார் கவர் டு கவர் ரிவைஸ். பிசிக்ஸ் கவர் டு கவர், கெமிஸ்ட்ரி கவர் டு கவர், பயாலஜி கவர் டு கவர். நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு மீடியம், இங்கிலீஷ் மீடியம், என்சிஆர்டி, ஸ்டேட் போர்டு, இப்ப எல்லாருமே 50 பேர் இருக்கீங்கல்ல, 50 பேரும் தயவு செஞ்சு உங்க குரூப் இருந்தா நீங்க அந்த குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணுங்க சார் சொன்ன மாதிரி, ஓகேவா? அவங்களுக்கு இந்த 2 நாள் கிளாஸ் அவங்க அட்டன் பண்ணா கூட, ஏன்னா இன்னைக்கும் நாளைக்கும் இட் இஸ் ஃப்ரீ கிளாஸ் ஒன்லி, யூ ஆர் நாட் கோயிங் டு பே. சோ அதுல அட்லீஸ்ட் அவங்க வரட்டும். ஏன்னா உன்னோட கொஸ்டின் பேப்பர் தமிழ்லயும் இருக்கும், சரியா? தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். சோ அதனால உனக்கு ஒரு பெரிய ஹெசிடேஷனே தேவையில்லை, சரியா? ஸ்கூல் தமிழ் மீடியம் படிச்சவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் மாடல் ஸ்கூல்ல இருந்து மினிமம் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர், சரியா? இது வந்து நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா, நீ இந்த ஸ்டேட் போர்டு இந்த புக் படிச்சா போதும்ல அப்படின்னு கேட்கறதுக்காக சொல்றேன். Last time we have conducted class. From our class, more than 30 members have placed. அந்த 30 members-க்கும் அதர் ஸ்டேட்டும் கிடைச்சிச்சு. ஆனா அவங்க எல்லாம் அதர் ஸ்டேட்டுக்கு போகாம டிஎன்ஏக்குள்ளேயே இருக்காங்க. நவ் தே ஆர் ஃபீலிங், ஏன் நான் டிஎன்ஏக்குள்ளே இருக்கேன், அதர் ஸ்டேட்ஸுக்கு போயிருக்கேன் அப்படின்னு. ஓகேவா? அதர் ஸ்டேட்ஸ்க்கு போயிருக்கேன். ஓகே யூ கெட் பெட்டர் ஐடியா. ஓகே மேம், ஒரு சின்ன டவுட் மேம். சொல்லுங்கப்பா. அதான் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இல்ல, இப்ப பேசுற மாதிரி நடத்துவீங்களா இல்ல எப்படிங்க மேம்? நீங்க போர்டுல எழுதி போட்டு லைவா நடத்துவீங்களா? லைவ் கிளாஸஸ் இப்படியேதான்ப்பா போகும், இப்படியேதான் போகும். எந்த எந்த வீடியோவும் ரெக்கார்டட் இருக்காது. இது எப்படிங்க மேம் படிக்கிறது இந்த மாதிரி? எதுப்பா தம்பி? இல்ல எப்படி படிக்கிறது? 45 நாள்ல வெதர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் ஃபுல்லா படிச்சிட முடியுமா எல்லா புக்கும்? இல்லைங்க மேம், இப்ப நேர்ல நடத்தி போட்டு எழுத மாதிரிதான் பிரச்சனை இல்ல, வீடியோ கால்ல எப்படி படிக்கிறது தான் கேட்டேன். வீடியோ கால்
அதான் நீ வந்து வீல் கிவ் த லெசன்ஸ் எதெல்லாம் கவர் பண்ணுவோன்னு. நான் உங்களுக்கு லெசனை நடத்த போறது இல்ல, கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த லெசன்ல இருந்து எவ்வளவு மார்க் எடுத்தா டிஎன்ஏயு கிடைக்கும் மேம்? அகைன் இந்த மார்க்ஸை பத்தி நான் அகைன் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். மார்க்ஸை பத்தி நீ கவலைப்படாத. யூ ஷுட் கிளியர், அவ்வளவுதான். யூட்டுக்கு கிளியர் பண்ணி ஒரு ரேங்க் வாங்கணும், அவ்வளவுதான். இதுல 300 மார்க்ஸ் தாங்க, 400 மார்க்ஸ் தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட், பிசிக்ஸ் எடுத்திருப்பீங்க, கெமிஸ்ட்ரி எடுத்து, ஒருத்தர் 2 மட்டும் தான் எடுத்திருப்பீங்க. சார் சொன்ன மாதிரி அக்ரி மட்டும் எடுத்திருப்பீங்க. இப்ப நான் 4மே எடுத்திருக்கேன் மேம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. இல்ல கட் ஆஃப் எந்த மாதிரி மேம் வரலாம்? அப்பா நீ எந்த கோர்ஸ் சூஸ் பண்ண போறியோ, எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண போறியோ, ஏற்ற மாதிரி தான் அந்த கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். இப்ப கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி அக்ரி எடுக்கலாம்னு இருக்கேன் மேம். அக்ரி எடுத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அது மட்டும் போதுமா மேம்? போதும்பா. மேக்ஸ் தேவையில்லையா மேம்? மேக்ஸ் வேணும், பிடெக் கோர்ஸ் வேணும்னாப்பா மேக்ஸ் வேணும். பிஎஸ்சிக்கு பயாலஜி மட்டும் இருந்தா போதுமா மேம்? பயாலஜி போதும், பயாலஜி இஸ் மேண்டேட்டரி. நீ இப்ப மேக்ஸ் எழுதலன்னா எழுதிருக்கனாலும் அது எப்படி நீங்க கெமிஸ்ட்ரி வரீங்கல்ல. ஆமா மேம் ஃபாரஸ்ட்ரி இதுக்கலாங்க மேம்? என்னப்பா? ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் இருக்கலாம் மேம். பயாலஜி மட்டும் போதுமாங்க மேம், இல்ல மேக்ஸ் வேணுமா? போதும்பா, பயாலஜி செரிகல்ச்சர் போதும்பா, பயாலஜி. ஓகேங்க மேம், தேங்க்யூ மேம். டெக்னு வரும்லடா தம்பி. பிடெக் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஓகேவா? பிடெக் ஏபிஎம் இருக்கும், தென் பயோஎனர்ஜி, ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டெக்கு, அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் மேக்ஸ் வேணும். பிடெக்னு இல்லாம பிஎஸ்சின்னு இருக்கிற எல்லாத்துக்கும் இது மட்டும் மோர் தென் இனஃப். தேங்க்யூ மேம். ஓகேப்பா. அதே மாதிரி நீங்க இங்கிலீஷ் தமிழ் யாராச்சும் எடுத்திருக்கீங்கன்னா யூ ஹாவ் அனதர் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்குன்னா இங்கிலீஷ் எடுத்திருக்கேன். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஸோ தமிழ்நாடுக்குள்ள எங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கோ அந்த யூனிவர்சிட்டியில நீங்க எழுதின கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா யூ கேன் ஜாயின். லாஸ்ட் டைம் நம்ம கிளாஸ்ல படிச்சவங்க வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில ஷி ஹாஸ் ஜாயின்ட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓகே. ஓகே மேம், ஐ ஹாவ் ஒன் டவுட் மேம். யா டெல் மீ. மேம் இப்போ வந்துட்டு இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் போட்டிருக்கேன் மேம். அப்போ கியூட் எக்ஸாம் மட்டும் இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ எக்ஸாம் மேம் நடக்கும்? அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன 4 நாள் நடக்கலாம். மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். இந்த எக்ஸாம் 4 நாளும் நடக்கலாம், 3 நாளும் நடக்கலாம், 2 நாளும் நடக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பிஃபோர் உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் வந்துரும். என்னன்னா அரௌண்ட் மார்னிங் ஒரு செக்ஷன் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஒரு செக்ஷன் இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி 3 செஷன்ஸ் வைப்பாங்க ஒரு நாளைக்கே. ஓகே, ஏன்னா இப்ப அக்கார்டிங் டு ஒருத்தர் வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் எழுதுறப்போ அந்த காம்பினேஷன் வில் பி டிஃபரெண்ட். ஸோ அதனால யூ வில் ஹாவ் ஒரு நாளிலே 2 எக்ஸாம்ஸ் இருக்கலாம், இல்ல ஒரு நாளில ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கலாம். ப்ராபபிலி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே தனித்தனியா தான் வரும். காம்பினேஷன்ல வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். லாஸ்ட் டைம் எல்லாம் எல்லாம் தனியா தான் வந்துச்சு. ஓகேப்பா. மேம் மேம் எத்தனை மார்க்குங்க மேம் எக்ஸாம்? மேம் எத்தனை மார்க்குக்கு மேம் எக்ஸாம் நடக்கும்? நம்ம எக்ஸாம் பேட்டர்னு, மார்க்கு அதெல்லாமே we will discuss in next class. தம்பி நான் Okay. திருப்பி சொல்றேன், நீங்க வந்து யூ ஷுட் கெட் அண்ட் பாஸ் மார்க். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? நீ இதுல பாஸ் மார்க் எடுக்கிற கியூட்டுக்குள்ள, அதே மாதிரி கியூட்டுக்குள்ள இவ்வளவுதான் பாஸ் மார்க்குங்கிறது கிடையாது. அகெயின் நீங்க என்ன கேட்பீங்க, இந்த கட் ஆஃப் எவ்வளோ, இந்த கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு. இதுல என்னதெல்லாம் வச்சு மாறும் அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட்ஸ், நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிருக்கீங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த யூனிவர்சிட்டி வந்து எலிஜிபிளா இருக்கு, அந்த கோர்ஸ், அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளார நீங்க கேட்டகிரி வைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டியில எந்த கேட்டகிரி வரீங்க, அந்த கேட்டகிரியில உங்க மார்க். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் திங்ஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பதில் கிடைக்காது. டெய்லியும் தான் நடக்குமா மேம்? கொஷின் டிஸ்கஷன் தானா மேம் டெய்லியும்? எவ்ரிடே நீங்க ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் வந்து ஐ மீன் டீடைல்டா உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க அதை ஐ மீன் நம்மளோட குரூப்ல சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டே கிளாஸுக்கு வர்றப்போ
அக்கார்டிங் டு யுவர் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஆன்சர் தான் அந்த கான்செப்ட் வந்து படிச்சிருவாங்க. இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. 45 மேம் ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஆர் டீச் பை யூ நாட் மீ த எக்ஸ்பர்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஹூ ஆர் ஆல் ஹேண்டிலிங் கிளாஸஸ் ஃபார் நீட் ஜேஇ கியூட் ஃபார் த பாஸ்ட் 10 years அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. மேம் 12th புக் இஸ் என்ன ஃபார் வி ஹேவ் டு ஸ்டடி 11th புக். நான் வேணாம் 12th புக்கை மட்டும் படி போதும். 12th book is more enough, not 11th book. You cover 12th book. மேம் கியூட் காம்படிஷன் இருக்குமா? ஆமா இருக்கும். எப்படி இல்லாம இருக்கும்? ஆல் ஓவர் த இந்தியா இட் இஸ் ஹேண்டிலிங் த கிளாஸஸ். மேம் இப்போ கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில் கோச்சிங் கொடுத்தாங்க மேம், கவர்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க, அங்கே போகலாமா? கலசலிங்கம் இஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டி. கவர்மெண்ட் எப்படி கோச்சிங் கொடுக்குறாங்க எனக்கு புரியலையே. வாட் இஸ் த காம்பினேஷன்? இல்லை மேம், இப்போ கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு 38 days 40 days அங்கே இருந்து படிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேம், கியூட்டுக்கும் நீட் எக்ஸாமுக்கும். கியூட்டுக்கும் நீட் எக்ஸாமுக்குமா? ப்ரிப்பரேஷன் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்களா, விருதுநகர் கலெக்டர். ஓகே, அப்ப கியூட் போய் நீங்க அங்க படிச்சீங்கன்னா கலசலிங்கம்ல படிப்பீங்களா இல்ல வேற கிடைச்சிச்சுன்னா வேற இடத்துல போய் படிப்பீங்களா? இல்லை மேம், அங்கே கோச்சிங் கொடுப்பாங்களா மேம், எப்படி எந்த மாதிரி எழுதலாம் அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து. இதுதான் கலசலிங்கம் யூனிவர்சிட்டி இஸ் ஹேவிங் அக்ரி. ஓகேவா? அந்த யூனிவர்சிட்டி எப்படி பிரைவேட் யூனிவர்சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்எம் தனலட்சுமி சீனிவாசன், அதே மாதிரி கலசலிங்கம்லயும் கியூட் இருக்கு. ஐ மீன் நாட் கியூட் இல்ல, அக்ரிகல்ச்சர் இருக்கு. ஸோ அதனால எக்ஸாமுக்கும் அங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம். அது படிக்கிறது ஒர்த்தா இல்லை இதுக்கு அப்படியே வீட்டிலே இருந்து படிக்கலாமா மேம்? நோ, ஐ டென்ட் ஹாவ் பெட்டர் ஐடியா. நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடு கலெக்ட் சொல்லி தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஐ டென்ட் ஹாவ் பெட்டர் ஐடியா. வேணா ஐ வில் என்கொயர். பட் யார் உங்களுக்கு கிளாஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. கியூட்டை பொறுத்த +2 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான். இதை யாரு எடுத்தாலும் உங்க ஸ்டாஃபை விட உன்னை விட நல்லாலாம் எடுத்து ஐ மீன் படிக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது. நான் சொல்றது புரியுது மேம், பட் புரியுது மேம். எதுக்காக நம்ம இந்த கிளாஸ் ஹேண்டில் பண்றோம்னா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும், நிறைய பயம் இருக்கும். அதே மாதிரி படிக்கிறதுன்னு உனக்கு தெரியாது, எப்படி படிக்கிறது அது மட்டும்தான் பிரச்சனை. மேம் டெல்லி ஐஆர்ஐ பிஹெச்யூ ஐஆர்ஐ பிஹெச்யூ இதுல சீட் வாங்கணும்னா எந்த புக்கு ப்ரிஃபேர் பண்ணலாம் மேம்? நீங்க ஸ்டேட் போர்டு புக்குன்னா ஸ்டேட் போர்டு புக் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க என்சிஆர்டி படிச்சிருக்கீங்கன்னா என்சிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணுங்க. எங்க வாங்கினாலும் அக்கார்டிங் டு யுவர் கேட்டகரி. ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அதை பொறுத்து தான் யுவர் பிளேஸ்மெண்ட் வில் பி டன். ஓகேவா? யூ கிவ் அ சேம் எஃபர்ட் ஃபார் ஐஆர்ஏ அண்ட் ஃபார் டிஎன்இயூ. ஓகேவா? அதுல வந்து அந்த டிஃபரன்ஸே உங்களுக்கு தேவையில்லை. ஐஆர்ஏக்குன்னா 1% எஃபர்ட் அதிகமா போடணும், டிஎன்ஏவுக்குன்னா ஒரு எஃபர்ட் வந்து கம்மியா போடணும் அப்படிங்கிறது கிடையாது. யுவர் எஃபர்ட் ஷுட் பி 200% ஃபார் எவ்ரி திங். இதை ஒரு கியூட் எக்ஸாம் பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து எந்த போர்ஷன்ஸை மட்டும் படிக்கணும், கொஷின்ஸா எப்படி படிக்கணும். இப்போ வரைக்கும் எப்படி படிச்சிருப்பீங்க? 1 மார்க் எழுதி ஐ மீன் 1 மார்க் வந்து ஏபிசிடி டிக் பண்ணிருப்பீங்க, அது வெறும் 20 மார்க்ஸோட முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இப்ப 5 மார்க்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் வந்து நீங்க பேராகிராஃபா படிச்சு வச்சிருப்பீங்க. இப்ப கேட்டா அப்படியே எழுதுவீங்க. ஆனா அதுல இருந்து கொஸ்டின் கேட்டா சேம் அதே போர்ஷன் அதுலயே தான் இருக்கும். பட் கொஸ்டின் கேட்டா உங்களால ஆன்சர் சொல்ல முடியாது. ஆமே ரைட்? கரெக்டா? அத வந்து கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த செஷன். அது +2 போர்ஷன்ஸ் முடிக்க முடியும். நல்ல கொஸ்டின் மேம் 12th சிலபஸ்ல கண்டிப்பா ஆல் ஓவர் இந்தியால இருக்கிறப்ப ஹார்டா இல்லாம எப்படி இருக்கும்? நீங்க நினைக்கிற மாதிரி நீட் அளவுக்கு இருக்காது, ஜேஇ அளவுக்கு இருக்காது, உங்க பப்ளிக் இந்த ஹார்டுங்கிற வார்த்தை 12th சிலபஸ் வருமாங்க மேம்? என்னப்பா வேணாம், 12th படி, இட் இஸ் மோர் தென் இனஃப். 12th படி மேம். ஒரே எத்தனை மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க? என்னப்பா ஒரு எக்ஸாம் எத்தனை மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க? ஏபிசிடி இ அவ்வளவுதான். அதுல நீ ஏ டிக் பண்ண போறியா, பியா, சியா, டியா, இ அவ்வளவுதான். மேம் டைமிங் சொன்னேன் எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் அதெல்லாமே டுமாரோ we can discuss. நீங்க எதை படிக்கணும், எப்படி மட்டும் நம்ம கிளாஸஸ் எப்படி போக போகுது, ஷெட்யூல்
schedule of the class will be given, pa.